ஒரே ஒரு குற்றச்சாட்டு மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கவர்னர் நீங்களே பார்த்துட்டு தானே இருந்த மைக் யார் ஆஃப் பண்ண பொதுவாக சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது மற்ற உறுப்பினர்களுடைய மைக் ஆஃப் பண்ணது வழக்கம் அந்த வழக்கத்தின்படி ஆஃப் பண்ணப்பட்டுச்சு. இதுல ஒன்றும் தவறுன்னு நடக்கலையாங்க. நம்ம எவ்வளவு ப்ளீஸா கம்பளா நீங்க அந்த ஆளுநர் ஒரே வாசிங்கன்னு சொன்னோம். அதுல ஒன்றும் குற்றமான வார்த்தை ஒன்றும் இல்லையா? குறுக்கிட்டதுக்கு எதனால குறுக்கீடு ஏற்பட்டு இல்ல என்ன பேசுறாங்க சபையில 234 சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசுறதுக்கு அனுமதி. ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை. அது நடந்தாண்டி நீங்க தான் அந்த நீங்க இடையில பேசப்போ சொன்னீங்க, நான் பேச முன்னாடி நடந்த எதுவுமே சபை குரூப்ல இல்ல, பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. நீங்க குறுக்கிட்டு பேசுறத சேர்க்கணுமா வேண்டாமா? நாங்க பேசுறதுதான் இருக்குமா அவையில. நாங்க சபை நாகரிகமாட்டு சபை மரபுப்படி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்க பேசுறோம். நாங்க பேசுறது இருக்கும். இடையில சலசலப்புகள், அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம். அதுகளை மட்டும் நீங்க நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசுரிங்க சார். அதே மாதிரி போன ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறான தகவல் கொடுக்கப்பட்டது ஒரு குற்றச்சாட்டு. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கறதையும், அதுக்கப்புறம் ஒரு 12 அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டு பேப்பர் லெவல்ல இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாரு. அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணலாம்? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு அவரு அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே நானும் என்ன செய்றேன், அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவங்கதான். அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ள பேசுறது மரபல்ல. அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனாலதான் நாம எழும்புறோம். இப்ப நான் சபாநாயகர் எழும்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மைக்குகள் நிறுத்தப்படுவாங்க. அதே போலதான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணிருக்காம இருந்திருக்கும். அது மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துக்கிட்டேன், அவங்க மைக் மட்டும்தான் பேசுது. அப்போ அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும். அவ்வளவுதான். அப்போ வாசித்து அளிக்க தவறும் போது நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்பவும் பிளீஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்ய வேண்டியதான் நம்ம சொன்னோம். ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேலையோ அசம்பிளியில நானோ அங்க இருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்கள் யாருமே அவரு சில கருத்துல சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நாங்க அந்த ஒண்ணு தானே சொல்லுவோம், அந்த உரையை வாசிக்கும் அவ்வளவுதான். வேற கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க கருத்து 234 பேர் தான் கருத்து சொல்ல முடியும். வேற யாரும் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது.